உலகின் மிகப்பெரிய ரிங் ரோடுகளில் ஒன்று சென்னையில் வரப்போகும் சாலை. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு கட்டுமானத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மாமல்லபுரம் வரையிலான 5வது பிரிவுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் அரசு நிறுவனமான ஜைகாவிடம் இருந்து 2784 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதி பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு கழகம் சென்னை சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து பூஞ்சேரி வரையிலான சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு பிரிவு 5க்கு நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றம் ஆகிய பணிகளை செய்ய ஆலோசகர்களை நியமிப்பதற்கான டெண்டர்களை வெளியிட்டுள்ளது. இந்த விரைவு சாலை கட்டுமானத்திற்கு 2025ஆம் ஆண்டு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. NHAIன் கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுமானத்தில் உள்ள பெங்களூரு சென்னை விரைவு சாலை மற்றும் சித்தூர் தச்சூர் விரைவு சாலை திட்டங்களுடன் இது இணைக்கப்படும். அதன் விரிவான திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது. எண்ணூர் துறைமுகம் மாமல்லபுரத்தில் இருந்து 133 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட்டின் பெரும் பகுதி 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முக்கியமாக சில இடங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வந்த நிலையில அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறையால் 132.87 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை கட்டப்பட உள்ளது. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு என்பது எண்ணூர் துறைமுகம் மற்றும் மாமல்லபுரத்தை இணைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 10 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலையாகும். காட்டுப்பள்ளி வரை இந்த சாலை அமைக்கப்படுகிறது. 5 பிரிவுகளை கொண்ட இந்த புதிய கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வே சென்னையின் 4வது ரிங் ரோடாக இருக்கும். சிங்கப்பெருமாள், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், பெரியபாளையம், புதுவாயில், காட்டுப்பள்ளி ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் 12,301 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சென்னையில் அமைக்கப்பட உள்ள இந்த 10 வழி சாலை இந்தியாவிலேயே பெரிய சாலையாக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்தியாவில் அமைக்கப்படும் சாலைகளில் மட்டுமின்றி உலகில் அமைக்கப்படும் சாலைகளிலேயே பெரிய ரிங் ரோடு சாலையாக இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க எண்ணூர் காமராஜர் துறைமுகம், காட்டுப்பள்ளி, அதானி, LNT உள்ளிட்ட தனியார் துறைமுக நிறுவனங்கள் தமிழக அரசை வலியுறுத்தின. இந்த சாலை முடிந்தவுடன் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாடு கணிசமாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.